தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். புனித சூசையப்பர் வணக்க மாதம் 26ஆம் நாள். புனித சூசையப்பர் மோட்சத்தில் மேலான மகிமையும் அதிகாரமும் அடைந்துள்ளதை தியானிப்போம். தியானம். தந்தையாகிய இறைவன் புனித சூசையப்பரை தமக்கு நிகராகவும் மனுமகனுக்கு வளர்ப்பு தந்தையாகவும் நியமித்து அவருக்கு சகல சுதந்திரத்தையும் அளித்தார். புனித சூசையப்பர் இயேசுவை நன்கு வளர்த்து அவரது தாயாரையும் பாதுகாத்து பல துன்பங்களை அனுபவித்தார். இயேசுவோ புனித சூசையப்பரை தனது வளர்ப்பு தந்தையாக தெரிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவரோடு 30 ஆண்டுகள் வாழ்ந்து புனித சூசையப்பர் அனுபவித்த துன்பங்களை எல்லாம் நன்கு அறிந்திருந்தார். அதனால் நன்றியோடு தனது அருகில் இருக்கச் செய்து தாம் பாடுபட்டு மரித்து அடைந்த பேர் பலன்களையெல்லாம் இவரிடம் கொடுத்து இறையாசீரை வேண்டுவோருக்கு அளிக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இறைவன் புனித சூசையப்பரை மேலான இடத்திற்கு உயர்த்தும் போது அவர் அதற்குரிய குணங்கள், வரங்கள், புண்ணியங்களால் நிறைந்திருந்தார். புனித சூசையப்பர் மரியன்னையை திருமணம் செய்யும் போது குறைவில்லா நீதிமானாய் இருந்தார் என நற்செய்தி கூறுகிறது. வியாபாரம் செய்பவன் பெரிய தொகையை முதலீடாக வைத்து தினமும் அதிகமாய் சம்பாதிப்பது போல புனித சூசையப்பரும் தனது ஞான வியாபாரத்தை அனுதினமும் பெருக்கினார். அதனால் அவருக்கு இறைவன் மோட்சத்தில் சகல அதிகாரத்தையும் மகிமையையும் சுதந்திரத்தையும் அளித்தார். மரியன்னையை தவிர வேறு யாரும் புனித சூசையப்பரை மிஞ்சியவர்கள் இல்லை. மறைநூல் அறிஞர்கள், இறை வாக்கினர்கள், 9 கூட்ட வானதூதர்கள் இறைவனின் சேவகர்களாக இருக்க புனித சூசையப்பர் மட்டும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக இருக்க முடிந்தது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, மோயிசன் போன்றோர் வரப்போகிற குழந்தை இயேசுவை முன்னறிவித்து அவரை காண ஆவலாய் இருந்தனர். ஆனால் புனித சூசையப்பரோ பிறந்த குழந்தை இயேசுவை கையால் எடுத்து அரவணைத்து முத்தமிட்டு 30 ஆண்டுகள் அவருடனே வாழ்ந்து அவரது கரங்களிலே மரணம் அடைந்தார். அப்போஸ்தலர்கள் இயேசுவின் தூதர்களாக இருந்து இறையரசை பூவுலகில் எங்கும் போதித்தார்கள். புனித சூசையப்பரோ இயேசுவுக்கு தந்தையாய் இருந்து அதிகாரம் செலுத்தி அவரை வழிநடத்தி வந்தார். மறை சாட்சிகள் தங்களது இறைபக்தியை விடாமல் உறுதியான மனதுடன் இருந்து தங்கள் உயிரை அர்ப்பணித்தார்கள். புனித சூசையப்பர் மறைசாட்சியாக இறக்காவிட்டாலும் அவர் மறைசாட்சிகளின் அரசராக கருதப்படுகிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் மனதால் புனித சூசையப்பர் மோட்சத்தில் அனுபவிக்கும் மகிமையை தரிசித்து பார்க்க வேண்டும். நமது தந்தையின் மகிமை அவரது பிள்ளைகளாகிய நமக்கும் பொருந்தும். தந்தை தனக்குள்ள அதிகாரத்தை தனது பிள்ளைகளுக்காய் பயன்படுத்தாவிட்டால் வேறு யாருக்கு பயன்படுத்துவார்? அதனால் நாம் அவரது அடைக்கலத்தை நாடி நமக்கு தேவையானவற்றை அவரிடத்தில் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அவர் தனது அதிகாரத்திலுள்ள வரங்களையும் ஆசீரையும் ஏராளமாய் நமக்கு அளிக்க ஆசையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளார். ஒருவன் பூமியில் செய்த புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு மகிமை வானுலகில் கிடைக்கும். அதனால் புனித தெரசம்மாள் தான் மோட்சத்தில் அதிக மகிமை அடைய வேண்டும் என்று பூலோகத்தில் கடின தபசு செய்தார்கள். அதனால் நாமும் அதிக மகிமை அடைய அதிக தபசும்
புண்ணியங்களும் செய்வோம். புதுமை. சிந்து நாட்டின் அப்போஸ்தலரான புனித சவேரியா சீனாவில் திருமறையை போதிக்க விரும்பினார். ஆனால் அவர் ஜான்ஜியா என்ற தீவில் நன்மரணம் அடைந்தார். அவர் இறந்த 30ஆம் ஆண்டு 1582 இயேசு சபை குரு மத்தேயு ரிக்ஸி என்பவர் புனித சூசையப்பரின் உதவியை நம்பி அந்த நாட்டில் திருமறையை போதித்து பலரை மனம் திருப்பினார். அந்நாட்டில் பிற நாட்டவர் குடியேறக்கூடாதென்று கண்டிப்பான கட்டளை இருந்ததோடு அதை மீறி குடியேறியவர்கள் பிடிபட்டால் மரண தண்டனை அல்லது சிறைச்சாலை தண்டனையாக கிடைக்கும். அந்நாட்டின் உணவு, உடை, மொழி, கலாச்சாரம் முற்றிலும் மாறுபட்டது. இந்த விவரங்களை அக்குரு அறிந்திருந்ததாலும் அவர் எதற்கும் அஞ்சாமல் தன்னை புனித சூசையப்பரின் அடைக்கலத்தில் வைத்து அந்நாட்டை அவருக்கு அர்ப்பணித்து அந்நாட்டில் இரகசியமாய் நுழைந்து 4 வருடம் மறைந்து வாழ்ந்து சீன மொழியை நன்றாக படித்து பலரை திருமறையை பின்பற்ற செய்தார். பரிமளம் இருப்பதை வாசனை தெரியப்படுத்துவது போல் இந்த குருவுடைய மரியாதை, சாந்தம், பொறுமை, படிப்பு, சாதுரியம் இவற்றால் பல அறிஞர்களும் அலுவலர்களும் அவரை காண விரும்பியும் அவரது போதனையை கேட்கவும் பல சத்திய வேதத்தினை பின்பற்றினர். நாளுக்கு நாள் அவரது புகழ் எங்கும் பரவி அவரது பெயர் பிரபலமானதால் அந்நாட்டின் அரசர் குருவை தனது இருப்பிடத்திற்கு அழைத்து அவருக்கு மரியாதை செய்து திருமறையை போதிக்கவும் பெக்கின் என்ற நகரத்தில் வசிக்கவும் உத்தரவிட்டார். இத்தகைய செயல் புனித சூசையப்பரின் அருளால் நடைபெற்றதால் அந்நாட்டிற்கு புனித சூசையப்பரை பாதுகாவலராகவும் ஸ்தாபித்தார். ரிக்ஸி இறக்கும் முன் சீன நாட்டில் சுமார் 2 லட்சம் பேருக்கு அதிகமாய் மனமாற்றம் செய்ததோடு ஆலயங்களையும் கட்டுவித்தார். அவர் இறந்த பின் திருமறைக்கு எதிராய் குழப்பங்கள் தோன்றியதோடு பலர் மறைசாட்சிகளாய் கொல்லப்பட்டனர். இருப்பினும் அங்கு திருமறை செழித்து வளர்ந்தது. இப்போது அங்கு பல லட்சம் பேர் கிறிஸ்தவர்களாகவும் பல ஆயர்கள், குருக்கள், துறவகத்தார் வாழ்ந்து வருவதோடு அவர்கள் மரியன்னைக்கு பிற்பாடு புனித சூசையப்பரை தங்களது முதல் தூயவராகவும் ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் மகாபக்தி நம்பிக்கையோடு வணங்கி வருகிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த இந்திய நாட்டில் திருமறை மென்மேலும் பரவ புனித சூசையப்பரை மகா நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபம். விண்ணகத்தில் உள்ள சகலரையும் விட அதிக மகிமையும் வல்லமையும் கொண்ட தந்தையாகிய புனித சூசையப்பரே, உம்மை வணங்கி புகழ்கிறோம். நீர்ப்பட்ட துன்ப துயரங்கள் எல்லாம் நீங்கி மனிதனுடைய சோப்பங்களுக்கு அப்பாற்பட்ட சந்தோஷம் அடைந்தீரே. இந்த மகிமை சந்தோஷத்தை கண்ட நாங்கள் மகிழ்ந்து உம்மை புகழ்ந்து கொண்டாடுகிறோம். நீர் உமக்குள்ள மேலான வல்லமை அதிகாரத்தை உமது பிள்ளைகளாயிருக்கிற எங்கள் மீது செலுத்தும். எங்களது குறைகளை நீக்கி எங்கள் துன்பங்களை தீர்த்து எங்களுடைய ஞான விரோதிகளை நீக்கி எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கட்டளையிட்டருளும். திருச்சபையின் மூலம் சத்திய வேதத்தை பரப்ப செய்து சகலரையும் உமது திருக்குமாரனிடம் சேர்த்தருளும். இந்த உமது அளவில்லாத மகிமையை பார்த்து உமது பக்தர்களாக இருக்கிற நாங்கள் மோட்சத்தில் உம்மை தரிசிக்க செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித சூசையப்பரிடம் இன்று நாம் சொல்ல வேண்டிய ஜெபம். விண்ணகத்தில் மேலான மகிமை பெற்றிருக்கிற புனித சூசையப்பரே, உம்மை அனைவரும் வணங்குவார்களாக. விண்ணகத்தில் மேலான அதிகாரத்தை கொண்டிருக்கிற புனித சூசையப்பரே, உம்மை அனைவரும் நம்ப கடவார்களாக. விண்ணகத்தில் மேலான திறமை கொண்டிருக்கிற புனித சூசையப்பரே, உம்முடைய அடைக்கலத்தில் நாங்கள் எல்லாரும் இருக்கச் செய்யும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல் வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறைமக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருவீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கேற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திரு குடும்பத்தை உம் உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் உம் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். புனித சூசையப்பருக்கு சுயத மன்றாட்டு.
கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற பிதாவாகிய புனித சூசையப்பரே, தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் தாமிறந்து கேட்டதை அடையாம போனதில்லை என்று புனித தெரசம்மாள் நிச்சயித்ததை நினைத்தருளும். என் அன்புள்ள தகப்பனாரே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சாய்ந்து அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பிதாவாகிய புனித சூசையப்பரே, சொற்பமும் அயோக்கியமுமாயிருக்கிற எளிமையுமான மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்க பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. புனித தம்ம திருத்துவமாயிருக்க ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாயாரின் பக்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாயின் கப்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகம் உடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படுதல் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்கச் செய்காவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானனாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக.
சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பக்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவிழமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவரென்று எங்களால் வணங்கப்படுகிறாவா? பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவன்களாகும்படி தேவரீரை அந்நிகிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமேன். திருக்குடும்பத்தின் பாதுகாவலராம் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே, ஆமேன்.